ஓகே. ஹாய் கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஷின் டேக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் டேக்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. கொஷின் டேக்ஸ்னால் a short question added to the end of a statement. ஸோ ஸ்டேட்மெண்ட்னால் என்னது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ சென்டென்ஸ். நம்மளுக்கு வந்து அது ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு சொல்லும், அதுதான் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஷீ இஸ் அ டீச்சர், இதுதான் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து அந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு வந்து அவள் என்னவா இருக்கா அப்படின்ற ஒரு நார்மல் இன்ஃபர்மேஷனை சொல்லுது. கரெக்டாக? யூ லைக் ஐஸ்கிரீம், திஸ் இஸ் ஆல்சோ அன் இன்ஃபர்மேஷன், ஒரு டேட்டா. ஸோ அது நம்மளுக்கு சொல்கிறது பேர் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஷார்ட்டாக ஒரு கொஷின் ஆட் பண்ணுறோமா, இஸ் இன் ஷீ அப்படின்ட்டு, அதுதான் கொஷின் டேக். ஓகே. ஸோ இது எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம்? இட் இஸ் யூஸ்ட் டு சீக் கன்ஃபர்மேஷன், அக்ரிமெண்ட் ஆர் ரெஸ்பான்ஸ். ஸோ நம்ம தமிழில் பேசும்போது நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு இது பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்போம்ல ஒரு கொஷின். எனக்கு சாக்லேட் பிடிக்கும், உனக்கும் பிடிக்கும் தானே அப்படின்னு நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம்ல, ஒரு ஷார்ட் கொஷின், அதுதான் கொஷின் டேக். ஓகே. ஒரு இது நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அசம்ஷன் மேக் பண்ணுறீங்க. என்ன அசம்ஷன்? ஷீ இஸ் அ டீச்சர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்கள பார்த்துட்டு. அப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, இஸ் இன் ஷீ அப்படின்ட்டு. அக்ரிமெண்ட் அப்படின்னா லைக் இந்த கொஷின் பாருங்கள், யூ லைக் ஐஸ்கிரீம் டோன்ட் யூ. ஓகே. சாரி, இது வந்து ரெஸ்பான்ஸ். நீங்கள் வந்து ஒருத்தங்க கிட்ட ரெஸ்பான்ஸ், இந்த தேர்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கா, தேர்டு வேர்ட். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த சென்டென்ஸை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். யூ லைக் ஐஸ்கிரீம் டோன்ட் யூ அப்படின்னு நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்குறீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு பிடிக்கும், பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தி வெதர் இஸ் நைஸ் இஸ்ன்ட் இட். ஓகே. அந்த மாதிரி த வெதர் இஸ் நைஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஆமாவா இல்லையா அப்படின்னு நீங்கள் அக்ரிமெண்ட் வாங்குறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் கொஷின் டேக்கோட மெயின் கோல். இட்ஸ் யூஸ் டு சீக் கன்ஃபர்மேஷன், அக்ரிமெண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ 12th பேசிக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு கொஷின் டேக்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக ஒன் வேர்ட்ஸில் தான் கேட்பாங்க. ஸோ இந்த ஜென்ரல் ரூல்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஃபஸ்ட்டு இதில் தான் ஒரு கொஷின் டேக்கோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இதெல்லாம் தான் கட்டமைக்கும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. ஆக்சிலரி ஆர் மாடல் வேர்ப் இஸ் ரிப்பீட்டட் இன் த டேக். நீங்கள் ஒரு சென்டென்ஸில் ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா மாடல் வேர்ப் பார்க்குறீங்க அப்படின்னா அது கொஷின் டேக்கில் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஷின் பாருங்கள், கேன் அப்படின்றது தான் மாடல் வேர்ப், இதில் வில் அப்படின்றது தான் ஆக்சிலரி வேர்ப். இது அப்படிங்க ரிப்பீட் ஆகுதா, கேன். ஸோ அந்த கேன் நாட் ஏன் வருது நான் அப்புறம் சொல்கிறேன், பட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேன் அப்படி நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். இந்த வில் வந்து ஏன் ஓன்ட் அப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, ஓன்ட் அப்படின்றது வில் நாட் அப்படின்றதோட கான்ட்ராக்ஷன். சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிலரி ஆர் மாடல் வேர்ப் அப்படி நம்மளுக்கு கொஷின் டேக்கில் ரிப்பீட் ஆகும். செகண்டு, ப்ரோனவுன் இஸ் யூஸ் as a subject in the tag. இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க, இது தான்டா கொஷின் டேக். கான்ட், ஹீ, ஓன், தே, இதெல்லாம் தான் கொஷின் டேக். அப்போ இந்த ஹீ, தே இதெல்லாம் எதுலேருந்து வருது அப்படின்னா, இங்கே ஒரு ப்ரோனவுன் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகுதா, அனிதா, த பாய்ஸ் அப்படின்னு ப்ரோனவுன் ஸ்டார்ட் ஆகுதா. அப்போ அனிதான்றது என்னது, அவள் ஒரு பொண்ணு. அப்போ அந்த ஷீ அப்படின்றது இங்கே ரிப்பீட் ஆகுது. ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் ப்ரோனவுன்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ப்ரோனவுன்ஸ் எதெல்லாம், ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட் அண்ட் தே. நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே, இதெல்லாம் தான் ப்ரோனவுன். ஸோ இங்கே அனிதான்றது நான் சொன்ன ப்ரோனவுனில் எதோட மேட்ச் ஆகுது, ஷீயோட மேட்ச் ஆகுது. ஸோ இங்கே ஷீ ஆட் பண்ணுறோம். த பாய்ஸ் அப்படின்றது தேயோட மேட்ச் ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு அவங்களே ப்ரோனவுன் கொடுத்துட்டாங்க, ஹீ, தே அப்படின்னு அவங்களே ப்ரோனவுன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதே ப்ரோனவுனை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் லைக் அந்த கொஷின் டேக்கோட ஸ்ட்ரக்சர். நம்ம போக போக அது எப்படி மாறும் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் டேக் வரும். நான் என்ன சொன்னேன், நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ணுறோமோ அதே மாடலு, என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுறோமோ அதே ஆக்சிலரி வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? ஆனால் அப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க காண்ட் அப்படின்றது கேன் நாட், அதோட கான்ட்ராக்ஷன். அப்போ இங்கே கேன்னா இருக்குது, நம்ம ஏன் கேன் நாட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேகு நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா டேகு நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஹீ கேன் ஸ்விம், அவனால் ஸ்விம் செய்ய முடியும், அவனால் நீந்த முடியும். ஓகேவா? இதுதானே ஸ்டேட்மெண்ட்டு. அது பாசிட்டிவில் இருக்கா அப்படின்னா டேகு நெகட்டிவில் இருக்கணும். சரிங்களா? அதனால் அப்போ அது நெகட்டிவில் மாற்றுறதுக்கு அதோட நீங்கள் என்ன ஆட் பண்ணணும், நாட் மட்டும் ஆட் பண்ணணும். அப்போ ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்துச்சு. என்னெல்லாம் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா
am, is, are, was, were, have, has, had இதெல்லாம் தான் ஆக்சிலரி வேர்ப். ஓகேங்களா? இந்த ஆக்சிலரி வேர்ப் வந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் அதோட நாட் மட்டும் ஆட் பண்ணி டேக்கில் ஆட் பண்ணணும். எப்போ சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கும்போது அந்த ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா மாடல் வேர்போடு சேர்த்து நீங்கள் நாட் ஆட் பண்ணி டேக் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் சென்டென்ஸ் நெகட்டிவாக இருக்கும்போது பாருங்கள், நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குன்னா பாசிட்டிவ் டேக் ஆட் பண்ணணும். ஹீ இஸ்ன்ட் டால், அப்போ ஹீ இஸ் நாட் டால் அப்படின்னு வருதா? அப்போ நீங்கள் இதுக்கு என்ன ஆட் பண்ணணும்? பாசிட்டிவ் டேக் ஆட் பண்ணணும். பாசிட்டிவ் டேக்னா என்ன பண்ணணும்? நெகட்டிவ் டேக்னா நாட் ஆட் பண்ணுறாங்க, பாசிட்டிவ் டேக்னா இருக்கிற நாட்டை விட்டுடுறாங்க, ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் தான் உங்களுக்கு சம் கான்ட்ராக்ஷன்ஸ் ஃபார் த நெகட்டிவ்ஸ். இஸ் இன்ட் அப்படின்னா இஸ் நாட், ஆர் இன்ட் அப்படின்னா ஆர் நாட், do not, does not, did not, owns அப்படின்னா will not, can't அப்படின்னா cannot, would not அதோட கான்ட்ராக்ஷன் தான் wouldn't. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பெஷல் ரூல்ஸ் அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிலரி வேர்ப்ஸ் இல்லைன்னா மாடல் வேர்ப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதே ஆக்சிலரி வேர்ப் அண்ட் மாடல் வேர்பை தான் நம்ம கொஷின் டேக்கில் யூஸ் பண்ணுவோம். அது சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த ஆக்சிலரி வேர்பை நம்ம நெகட்டிவாக மாற்றி எழுதுவோம், ஒரு மாடல் வேர்பை நெகட்டிவாக மாற்றி எழுதுவோம். இதே சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா மாடல் வேர்பை நம்ம பாசிட்டிவாக எடுத்து டேக்கில் போடுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதே இந்த சென்டென்சஸ் வித்தவுட் ஆக்சிலரிஸ், அப்போ ஆக்சிலரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. கரெக்டாக? அப்போது சென்டென்ஸு ஆக்சிலரி வேர்ப் இல்லாமல் வருது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஷீ சிங்ஸ் வெல் அப்படின்னு இருக்குது. கரெக்டாக? அப்போ அதுக்கு வந்து டசன் ஷீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த ரீசன் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டென்ஸ் வித்தவுட் ஆக்சிலரியாக இருக்குது அப்படின்னா அங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்கு அண்ட் சப்ஜெக்ட் வந்து ஹீ ஷீ இட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஷின் டேக்கில் கண்டிப்பாக டஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஹீ ஷீ இட் வந்திருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் டேக்கில் டஸ் யூஸ் பண்ணணும். இதே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சப்ஜெக்டில் ஹீ ஷீ இட்டை தவிர மித்த ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் டேகில் டூ யூஸ் பண்ணணும். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்தவரை நீங்கள் இது எதுவுமே யோசிக்க வேணாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே டிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. சரி, இந்த சென்டென்ஸை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஷீ சிங்ஸ் வெல் அப்படின்னு இருக்கா? இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? சிங்ஸ் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்கு, இது ஒன்று ஃபிக்ஸ் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் பார்க்கணும். சப்ஜெக்டில் என்ன இருக்குது? ஷீ இருக்குது. நான் என்ன சொன்னேன்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து நம்மளுக்கு சப்ஜெக்டில் ஹீ ஷீ இட் வந்துச்சு அப்படின்னா நம்ம டஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன்னா, ஸோ இங்கே டசன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அப்போது ஏன் இங்கே டசன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஷீ சிங்ஸ் வெல்ன்றது என்னது? ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நெகட்டிவ் ஆக்கணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? நாட் யூஸ் பண்ணணுமா? நான் என்ன சொன்னேன்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஹீ ஷீட் வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணணும். கரெக்டாக? ஆனால் சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால அந்த டஸ்ஸோட என் அப்பாஸ்ட்ரஃபி டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டசன்ட் ப்ளஸ் இங்கே இருக்க சப்ஜெக்ட் என்னது? ஷீ, அதை அப்படியே இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தே பிளேட் எஸ்டர்டே, இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். கரெக்டாக? ஆனால் இங்கே இருக்கிற டென்ஸ் என்னது? பிளேட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன்? டிட் ஆட் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸோ டிட் ஆட் பண்ணியிருக்காங்களா? ஆனால் கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்னவா இருக்குது? ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. ஸோ நம்ம நெகட்டிவ் டேக்கான என் அப்பாஸ்ட்ரஃபி டி ஆட் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அதே சப்ஜெக்டை இங்கே எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் சென்டென்சஸ் வித்தவுட் ஆக்சிலரிஸ்க்கான ரூல்ஸ். இப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வெரி வெரி ஈஸி. ஓகேவா? இம்பரேட்டிவ் அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இம்பரேட்டிவ் அப்படின்னா அது ஐதர் ஒரு ஆர்டராக இருக்கலாம், ஒரு ரெக்வெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா சஜஷனாக இருக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு மோஸ்ட்டாக ஆர்டர் இல்லைனா ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்பாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். க்ளோஸ் த டோர் அப்படின்றது ஒரு ஆர்டர் தானே, அந்த கதவை மூடு அப்படின்றது ஒரு ஆர்டர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன தான் யூஸ் பண்ணணும்? வில் யூ தான் யூஸ் பண்ணணும். ஓகே,
இது வந்து லைக் நீங்கள் வந்து எதையுமே பார்க்க வேண்டாம், அது இம்பரேட்டிவாக இருக்குது, ஒரு ஆர்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக will you ஆட் பண்ணலாம். இதே ப்ளீஸ் வச்சு ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் would you அப்படின்னு ஆட் பண்ணணும். ஓகே, ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிடுச்சு, செகண்ட் ஃபார்மேட்டும் நம்ம முடிச்சிட்டோம். க்ளோஸ் த டோர், will you, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, would you. எதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இம்பரேட்டிவ் உங்களுக்கு ஆர்டராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் will you தான் யூஸ் பண்ணணும். ஒரு இம்பரேட்டிவ் ரெக்வஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக would you தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது ஒரு சென்டென்ஸு, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸு தேர் அப்படின்ற ஒரு சென்டென்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, தேர் அப்படின்ற ஒரு வேர்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் சப்ஜெக்ட் இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. என்ன பண்ணணும், இருக்கிற தேரை அப்படி எடுத்து போட்டுறணும், அவ்வளோதான். இப்போ இந்த தேர் இஸ் அ பார்க் நியர்பை அப்படின்னு இருக்குது. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே ஃபைன், நம்மளுக்கு ஆக்ஸிலரி இருக்குது, அப்போ இஸ்ன்னு போட்டுருவீங்க. போட்டுட்டு கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, அப்போ நம்ம நெகட்டிவில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்போஸ்ட்ரோஃபி டி போட்டுருவீங்க. போட்டுட்டு இங்கே பார்ப்பீங்க, பார்த்துட்டு ஐயோ இங்கே நம்மளுக்கு எதுவுமே இல்லையே சப்ஜெக்ட் அப்படின்னு யோசிக்கக்கூடாது, கொடுத்துருக்க தேரை அப்படி எடுத்து போட்டுறணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரோனவுன்ஸ் ஃபார் இன்டெஃபினைட் சப்ஜெக்ட்ஸ். இன்டெஃபினைட் சப்ஜெக்ட் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? யார் தான் சப்ஜெக்ட்டு, ஐயா யூவா வியா அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அங்கே என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும்னா தேன்ற ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் பாருங்கள், நோபடி. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து இன்டெஃபினைட் சப்ஜெக்ட்ஸாக வரும். சம்ஒன், நோபடி, எவ்ரிபடி. ஸோ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன தெரியாது, யார் சப்ஜெக்ட்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணணும், இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள், நோபடி கேம் அப்படின்னு இருக்கா. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த டிட் ஆட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணணும்னு புரியுதா? கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து பாஸ்டில் இருக்குது, பாஸ்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், டிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்கே ஏன் டிட் என் அப்போஸ்ட்ரோஃபி டி போடலன்னு தெரியுமா? ஏன் போடல அப்படின்னா நோபடி கேம் அப்படின்ற சென்டென்ஸை நீங்கள் தமிழில் வாசிச்சிங்கன்னா தமிழில் சொன்னீங்கன்னா என்ன வரும், யாருமே வரலை. கரெக்டாக? அப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது, ஆல்ரெடி அந்த சென்டென்ஸ் நெகட்டிவில் தான் இருக்குது. ஓகேங்களா? அங்கே வந்து நாட் அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா மட்டும்தான் நெகட்டிவ்னு யோசிக்கக்கூடாது, அந்த சென்டென்ஸை மீனிங் பொறுத்து நம்ம யோசிக்கணும். அப்போ இந்த சென்டென்ஸ் ஏற்கனவே நம்மளுக்கு நெகட்டிவில் இருக்கிறதுனால நம்ம இங்கே பாசிட்டிவ் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சென்டென்ஸ் பாஸ்டில் இருக்கிறதுனால நம்ம வெறும் டிட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன்னா, இன்டெஃபினைட் சப்ஜெக்டாக இருக்குது, சம்ஒன், நோபடி, எவ்ரிபடி அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன தான் யூஸ் பண்ணணும், தேன்ற ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். ஸோ டிட் தே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எவ்ரி ஒன் இஸ் ரெடி அப்படின்ற சென்டென்ஸ் இருக்குது. நான் என்ன சொன்னேன், சம்ஒன், நோபடி, எவ்ரிபடி, எவ்ரிஒன். சரி, வி டோன்ட் நோ வாட் த சப்ஜெக்ட் இஸ். கரெக்டாக? அதுதான் இன்டெஃபினைட் சப்ஜெக்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. நம்மளுக்கு சப்ஜெக்டே என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம என்ன கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு யூஸ் த ப்ரோனவுன் தே. ஓகேங்களா? அப்போ எவ்ரி ஒன் இஸ் ரெடி அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆர் இன் தே அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எவ்ரி ஒன் அப்படின்ற அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்னா கொஷின் டேக்கில் ஆரிண்ட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு இட் அ சப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ் இட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்மளுக்கு சப்ஜெக்டாக ஆரம்பிக்குது அப்படின்னா லைக் அந்த சென்டென்ஸில் இட்டுன்ற வேர்டு மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இட்டுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வேணால் இருக்கலாம் அப்படின்னா ஒரு திங்ஸ் இருக்கலாம், ஒரு ஆனிமல் இருக்கலாம், இல்லைனா திஸ் தட் அப்படின்ற வேர்டால் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா சம்திங், எனிதிங், நத்திங் அந்த மாதிரி வேர்ட்ஸால் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இட்ன்ற டேக் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் திங்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னா த டஸ்டர் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ தி டஸ்டர் அப்படின்றது ஒரு திங்ஸ் தானே, அப்போ நம்ம அதோட டேக் என்ன எழுதுவோம், இஸ்ன்ட் இட். ஓகே? அந்த த டஸ்டர் இஸ் பியூட்டிஃபுல்னு இருக்குது, அந்த இஸ்ஸை நம்ம அப்படியே எடுத்து போட்டு இஸ் இன்ட் அப்படின்னு எழுதிடுவோம். டஸ்டர்ன்றது ஒரு திங், ஸோ அதனால் இட் ஆட் பண்ணணும். அதே மாதிரி திஸ் அப்படின்னு ஆரம்பித்தாலும் நம்ம இட் தான் யூஸ் பண்ணணும், சம்திங் அப்படின்னு ஆரம்பித்தாலும் நம்ம இட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னாலே அந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் தான். ஸோ அந்த நோபடி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் பார்த்தோமா, இது வந்துச்சுனாலும் அந்த சென்டென்ஸ் என்ன தான், நெகட்டிவ் தான், என்டையர்லி நெகட்டிவ் தான். நீங்கள் அங்கே போய் நாட் இருக்கான்னு தேடிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ ஹார்ட்லி, ரேர்லி, செல்டன், பேர்லி, ஸ்கேர்ஸ்லி இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸே கன்சிடர் நெகட்டிவ். ஓகே? அங்கே போய் நம்ம வந்து நாட் இல்லை இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஸோ இந்த சென்டென்ஸை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம். அப்போ ஹீ செல்டம் ஸ்பீக்ஸ் அப்படின்றது, ஹீ செல்டம் ஸ்பீக்ஸ் அப்படின்னு இதில் வந்து செல்டம்ன்ற வேர்டு இருக்குது, விச் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட்.
கரெக்ட். ஸோ நீங்கள் அதனால என்ன எழுதிடலாம் டேரெக்டாக டஸ் ஹீன்னு எழுதலாம். ஏன் டஸ்ஸு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துருக்க சென்டென்ஸ் எப்படி இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, சப்ஜெக்ட் ஹீ இருக்குது. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஹீ ஷீட் இருந்துச்சுன்னா நம்ம டஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் நான் என்ன சொன்னேன், செல்டம்னு வந்துச்சு அப்படின்னா சென்டென்ஸே நெகட்டிவ். ஸோ நம்ம என் அப்போஸ்ட்ரோஃபி இங்கே ஆட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டேக். ஸோ அதனால டஸ் ஹீ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்பவே சிம்பிளானது. லிட்டில் ஆஃப் யூ அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் இஸ் கன்சிடர்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, அந்த சென்டென்ஸ் இஸ் கன்சிடர்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் என்ன யூஸ் பண்ணணும், பாசிட்டிவ் டேக் யூஸ் பண்ணணும். இதே a little, a few அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் இஸ் கன்சிடர்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணணும், நெகட்டிவ் டேக் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், few know the truth அப்படின்னு இருக்குது. கரெக்டாக? அப்போது few know the truth லைக் அப்போ இந்த சென்டென்ஸ் என்னவா கன்சிடர் பண்ணணும்னு சொன்னேன், நெகட்டிவ் சென்டென்ஸாக கன்சிடர் பண்ணணும். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணணும், பாசிட்டிவ் டேக் யூஸ் பண்ணணும். அதனால தான் டூ தே அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதே a few, a little அப்படின்ற போது that sentence is considered a positive sentence. ஸோ நம்ம நெகட்டிவ் டேக் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு ஐ வில் கிவ் யூ வித் சம் மோர் கொஷின்ஸ் டு சால்வ். நீங்கள் அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கொஷின் இந்த எக்ஸசைஸ் நல்லாவே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஷீ இஸ் யோர் சிஸ்டர் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அதோட டேக் என்னவாக இருக்கும் நம்ம இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சிலரி வேர்ப் இருக்குது, இஸ்ன்ற ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டாம், டென்ஸ் எதையுமே பார்க்க வேண்டாம். அந்த இருக்கிற ஆக்சிலரி வேர்பை அப்படியே எஸ் அப்படி தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற சென்டென்ஸு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள். இருக்கிற சென்டென்ஸு பாசிட்டிவ். அப்போ என்ன பண்ணணும், அந்த அந்த இஸ் கூட என் அப்போஸ்ட்ரோஃபி டி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இருக்கிற சப்ஜெக்டை அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க ஷீ அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு தே ஆரண்ட் லேட் அப்படின்னு இருக்குது. கரெக்டாக? இதோட டேக் எப்படி வரும், ஆர் அப்படின்ற ஒரு ஆக்சிலரி வேர்ப் நம்மளுக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணும், அந்த ஆரை தூக்கி அப்படி ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு இருக்கிற சென்டென்ஸு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள். இருக்கிற சென்டென்ஸ் என்னது, நெகட்டிவ். ஸோ என்ன பண்ணணும், நம்ம பாசிட்டிவ் டேக் தான் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த ஆரை அப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த தேவை அப்படி தூக்கி போட்டுறணும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷின் டேக்ஸ், கொஷின். ஸோ கண்டிப்பாக கொஷின் மார்க் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு he plays cricket அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போது he plays cricket அப்படின்ற போது இட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் முன்னாடி he இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், டஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸோ டஸ் ஆட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. பண்ணிவிட்டு பாருங்கள் சென்டென்ஸ் என்னவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவ் டேக்கான என் அப்போஸ்ட்ரோஃபி டி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க சப்ஜெக்டை அப்படி எடுத்து போட்டுருங்க. ஓகேங்களா? இதே நம்ம சிவா பிளேஸ் கிரிக்கெட் அப்படின்னாலும் டசன்ட் ஹீ தான். அப்போ டசன்ட் சிவா அப்படின்னு போடக்கூடாது. நீங்கள் எப்போவுமே என்ன தான் ஆட் பண்ணணும், ப்ரோனான் மட்டும்தான் ஆட் பண்ணணும், சப்ஜெக்டை ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். இது வந்து ஒரு எக்ஸப்ஷன். ஓகேங்களா? லெட்ஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் அங்கே என்ன தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஷால் வி. லெட்ஸ்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் லக்கி சாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஷால் வி அப்படின்னு ஆட் பண்ணால் போதும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் அப்படின்னாலே அது நம்ம ஷால் வி தான் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டோன்ட் மேக் அ நாய்ஸ். இது என்னது, ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். கரெக்டாக? ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸு ஆர்டர் மேக் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே நம்ம என்ன தான் ஆட் பண்ணணும், வில் யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எவ்ரிபடி லைக் த சாங். இது என்னது, எவ்ரிபடி லைக் த சாங். இது என்ன டென்ஸ் முதல்ல பாருங்கள், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், டிட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ டிட்டு அதனால தான் இங்கே வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதனால நம்ம நெகட்டிவ் டேக்கான என் அப்போஸ்ட்ரோஃபி டி ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அப்போ டிடென்ட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு எவ்ரிபடி அப்படின்ற ஒரு இன்டெஃபினைட் இன்டெஃபினைட் சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ப்ரோனானா தே யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் இந்த சென்டென்ஸில் சால்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்குது, நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு இருக்குது. அது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த இருக்கிற ஆக்சிலரி வேர்பான இஸ்ஸை அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னது, நத்திங் இஸ் இம்பாசிபிள். அப்போ நத்திங் அப்படின்றது என்னது, இட் இஸ் ஆல்ரெடி அ நெகட்டிவ் சென்டென்ஸ்.
ஒரு நத்திங்ன்ற வேர்டு வந்துச்சுன்னா அது ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அதனால் நம்ம இந்த சென்டென்ஸை என்னென்ன கன்சிடர் பண்ணணும், ஒரு நெகட்டிவ் சென்டென்சஸை கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் டேக்கான யூஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. நத்திங் அப்படின்னு சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ டைரெக்டாக இட் யூஸ் பண்ணி கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ப்ராக்டிஸ் எக்ஸசைசஸ். நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு யூ கேன் ஸ்டார்ட் சால்விங் தெம். ஓகே, எஸ், ஃபைன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.